அம்பேத்கரின் மேடையில் வந்து ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு 2 கோரிக்கை வைத்தார். ஃபீல்டுக்கு வாங்க விஜய் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்தார். இன்னொன்னு ஊழலை ஓப்பனா பேசுங்க அப்படின்ற கோரிக்கையை வைத்தார். இதற்காக நடவடிக்கை அடுத்து எப்படி இருக்க போகுது? அடுத்தடுத்த கட்டங்கள்ல தலைவர் வந்து மக்களை சந்திக்க போகிறார். இன்றைக்கு நீங்க வந்து இந்த வெள்ள நிவாரண உதவிகள்லாம் குடுக்கும்போது, அத ஒரு சர்ச்சையாக்குனாங்க. அவர் வந்து பனையூர்லயே வச்சு குடுத்துட்டாரு. வெளியில வரல, ஃபீல்டுக்கு வரல அப்படின்னு ஒரு சர்ச்சைய கிளப்புனாங்க. தெளிவா சொல்றோம். நீங்க வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து மக்களோட மக்களா பழகிட்டாங்க. மக்களோட மக்களா இருந்துட்டாங்க, பழகிட்டாங்க, பேசிட்டாங்க. அவங்க போறாங்க, வர்றாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஆனா, ஒரு திரையின் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்து, அவர் அரசியல் தலைவராக இன்றைக்கு மாறி இருக்கும் பொழுது, மக்களுக்கு இன்றும் வந்து அந்த கிரேஸ் இருக்கு. அவரை வந்து பார்க்கணும், அவரை வந்து எப்படியாவது நம்ம ஒரு தடவை பார்த்துருக்க மாட்டோமான்னு அந்த கிரேஸ் இருக்கு. ஸோ அதை கடந்து ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் செல்ல முடியும். இன்றைக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்க போறாரு, அந்த பகுதிக்கு போறாருன்னா அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க. சுற்றி இருக்க மொத்த பேரும் வந்து நிற்பாங்க. ஒரு 1000 பேருக்கு நம்ம உதவி செய்கிற இடத்துல 1,00,000 பேர் கூடி வந்து அவரை பார்க்கணும்னு சொல்லி நிற்பாங்க. அப்போ இவருடைய நோக்கம் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? முதல்ல நம்ம பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு வச்சு பேசணும். அவங்களுடைய பாதிப்பு என்ன, எதனால் இது நடக்குது, எத்தனை ஆண்டு காலமாக இது நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அவங்கள கூப்பிட்டு பேருந்து வச்சு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்களுடைய கன்சர்ன் என்ன, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு.